நம்மளோட வாழ்க்கையில கோபப்படணும்னு சொல்றது எல்லாருக்கும் இருக்கும். ஆனா, அந்த கோபத்த நம்ம அடக்கி ஆளல அப்டின்னா, நம்மள கோபம் அடக்கி ஆளும். நமக்கு புத்தி இல்லாம போயிடும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம போயிடும். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா யோசிச்சு செய்ற சிந்திக்கும் ஆற்றல் இல்லாம போயிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கே ரொம்ப அதிகமா கோபம் வரும். அடிச்சு உடைக்கத்தக்கன கோபம் இருக்கும். இல்ல பக்கத்துல இருக்கிறவங்கள அடிக்கிறதுக்கு கோபம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப தவறான பிஹேவியர். இது மாதிரி கோபம் கொண்டு வாழுகிற ஒரு மனிதர்கிட்ட தெளிவான ஒரு மனநிலைமை இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஓகேவா? அவங்க கிட்ட நல்ல புத்தி இருக்குமான்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறிதான். நியாயத்துக்காக சரியான விஷயத்துக்காக கோபப்படுறாங்க அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தமே இல்லை, தேவையே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கு கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா கோபப்படுகிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சுயமா சிந்திக்கிற அறிவு கிடையாதுன்னு அர்த்தம். அவங்க கூட வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி உள்ளவங்க தங்களோட கோபங்களை விட்டு மாறுகிறது எவ்வளவோ நல்லது.